இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த பில்டர் பகவான் தாஸ், எம்எல்ஏ ஜனார்தனன், அப்புறம் அந்த எஸ்டேட் ஓனர் சலபதி ராவ், அவங்க 3 பேரும் அவங்க கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த இடத்தை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அடியாள் கே ராஜ வச்சு இந்த இடத்துல மொத்தமா வாடகை வசூல். உங்க அப்பா ஏழைகளுக்காக தானமா கொடுத்த இந்த இடத்துல எல்லாம் நடக்கிறது விசாரிச்சு பார்த்தா நமக்கு உண்மை தெரிய வரலாம். வாங்க அவங்கள போய் கேட்போம். வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன வேணும் சார், காப்பியா டீயா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. டே பாண்டே, சாருக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. சார், ஒரு தடவை நீங்க இந்த சஹானா டீ கடைக்கு வந்து டீ குடிச்சீங்கன்னு வெச்சுக்கங்க, அப்புறம் டெய்லி தேடி வருவீங்க. பாருமா, நாங்க தேடி வந்தது உன் ஸ்பெஷல் டீயே இல்ல, இந்த காலனியை பத்தின உண்மை தெரிஞ்சாகணும். சார், நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் ஆபீசர் சந்தோஷ் பாபு. அப்படின்னா இப்ப நீங்க கேக்குறது கே முனி இவங்க விஷயம் தானே? இவங்க எல்லார பத்தியும் எங்களுக்கும் சில தகவல்கள் தெரியுமா? உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. சார், இந்த கே ராஜ் இருக்கிறானே, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. இவன் பண்ற எல்லா வேலைக்கும் அந்த முனி சப்போர்ட்டா இருப்பான். இன்னும் இவனுக்கு பக்க பலமா இருக்கிறது அந்த எம்எல்ஏ ஜனார்தனன். அவன் கூட இருக்கிறாங்கிற தைரியத்துல இவன் பண்ண கூடாதெல்லாம் பண்றான் சார். அப்படியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லு. இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். சரி, அதெல்லாம் போட்டோம். சமீபத்துல இந்த காலனில புது ஆளுங்க நடமாடுறத நீ பாத்தியா? அந்த மாதிரி ஆளுங்களை நான் பாக்கல சார். ஆனா இதே ஏரியால மோகன் ஒருத்தர் இருக்கான், அவன் கூட இன்னொருத்தனும் இருக்கிறான். அவன் பேர் என்னன்னு சொன்னமா? மோகன் சார். அது சரி, அவன் என்ன வேலை செய்யறான்? பெயிண்டிங் வேலை செய்யறான் சார். சந்தோஷ் பாபு, நிச்சயம் அவனே தான். ஐயனார் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் வீட்டை கொஞ்சம் காட்டுறியாமா? முந்தா நாள் வரைக்கும் இருந்தாங்க சார். அந்த கேக்கோட அடியாளு மகேஷ் இருக்கால, அவன் இவங்களை கூட்டு போனதுக்கு அப்புறம் காணோம் சார். சரி, காலனில ஏதாவது விசேஷமா? அது அந்த கேக்கே இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கிறான் சார். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனை வச்சிருக்கான். இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, அவன் இனிமே வரமாட்டான் சார். வாங்க சார், இந்த ஃபங்க்ஷனை உங்க கையாலே நடத்தி கொடுங்க. வாங்க வாங்க சார். கொஞ்சம் தள்ளு தள்ளு தள்ளு. வாங்க சார், வாங்க தள்ளுங்க. இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். கூடவே வந்து நீ பாத்துக்கோ, சரியா? அண்ணா அண்ணா அண்ணா, அங்க பாருங்க, ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் இங்க கவனிங்க. நம்ம காலனி ஜனங்களே, இவரு ஆபீசர் சந்தோஷ் பாபு, இவரு ஜமீன்தார் ஐயப்பன் சாரு. வணக்கம். இப்போ சந்தோஷ் பாபு சாரு நம்ம ஏரியாவை பத்தி சில விஷயங்களை சொல்வாரு. வணக்கம். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க இருக்கிற இந்த காலனி அந்த பகவான் தாஸுக்கோ, ஜனார்தனனுக்கோ, சலபதி ராவுக்கோ, கே ராஜுக்கோ சொந்தம் கிடையாது. ஒரு காலத்துல நம்ம ஐயனார் சாரோட அப்பா இந்த இடத்தை தானமா கொடுத்திருக்காரு. இனிமே நீங்க யாரும் அந்த கே ராஜுக்கும் பயப்பட தேவையில்லை, ஜனார்தனனுக்கும் பயப்பட தேவையில்லை. யாரு வந்து கேட்டாலும் சரி, வாடகையோ மாமூலோ எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. இன்னையில இருந்து இந்த காலனியை உங்களுக்கு சொந்தமாக்க என்னெல்லாம் சட்டப்படி செய்யணுமோ ஐயனார் சார் செஞ்சு கொடுப்பாரு. இனிமே இந்த காலனில இருக்கிறவங்க யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் இல்ல பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்க அதை தீர்த்து வைக்கிறோம். நம்ம ஏரியால வந்து அவங்க என்னடா பீத்திக்கிறாங்க? ஆமாண்ணே, இவங்களை இப்படியே விட்டா கூடிய சீக்கிரமே நம்மள இந்த ஏரியால இருந்து ஜகா வாங்க சொல்லிடுவாங்கண்ணே. இத பாருங்க, இது வரைக்கும் சந்தோஷ் பாபு என்னென்ன சொன்னாரோ அது அத்தனையும் 100க்கு 100 உண்மைதான். இந்த காலனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, இந்த காலனிய எங்க அப்பா தான் ஏழைங்களுக்காக எழுதி கொடுத்திருக்காரு. இப்பதான் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. கே ராஜன்கிற ஒரு கிரிமினல் நீங்க இருக்கிற இந்த காலனிய தன்னோட இடம்னு சொல்லி வளைச்சு போட்டிருக்கானா. இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன். இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது. நீங்க இங்க மகிழ்ச்சியா வாழணும். இப்ப வேணாண்ணே, நேரம் பார்த்து சரியான ஐடியா பண்ணி அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு வழி பண்ணலாம். அப்புறம் உங்க கையாலேயே இன்னொன்னும் செய்யணும் சார். என்னம்மா? அது தயவு செஞ்சு இவங்க எல்லாருக்கும் உங்க கையாலேயே இதெல்லாம் கொடுத்துருங்க. வாங்க பாட்டி. இந்த விஷயத்தை அண்ணங்கிட்ட சொல்லிடலாம். கண்டிப்பாண்ணே. எல்லாரும் கேளுங்க. ஐயப்பன் சாரு நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்கிறாரு. அதனால காலனி ஜனங்கள்லாம் இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு கேடுகிறேன்.
என்னண்ணே இது? பூவு. ஏன்டா நாராயணா, புயல் அடிச்சது மாதிரி டென்ஷனா இருக்கிற? பின்ன என்னண்ணே, நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அங்க ஃபங்க்ஷன் வச்சா நீங்க வரல. அந்த சந்தோஷ் பாபு ஐபிஎஸ் ஐயனாரு பெரிய ஐயப்பா மாதிரி பேசி பேசி கிழிக்கிறாங்க. நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன், நீங்களும் வரல, அந்த எம்எல்ஏவும் வரல. எம்எல்ஏ ஜனார்தன், பில்டர் பகவான் தாஸ், எஸ்டேட் ஓனர் சலபதி ராவ், இவங்க 3 பேரும் வர மாட்டாங்க. ஏன்னா போயிட்டாங்க. வேற ஃபங்க்ஷனா? லாங்கா போயிட்டாங்க. நாராயணா, அவங்க 3 பேரும் என்கிட்டயே ஏதோ டபுள் கேம் ஆடினாங்க. நான் யோசனை பண்ணேன், டபுள் கேம் பெட்டரா ட்ரிபிள் கேம் பெட்டரானு. ட்ரிபிள் கேம் தான் பெட்டர்னு 3 பேரையும் முடிச்சிட்டேன். கரெக்டு தானே? அண்ணே, நாம இனிமே இங்க இருக்கிறது எனக்கு சேஃபா தோணல. கொஞ்ச நாளைக்கு நம்ம இடத்துல சேஃபா இருக்கிறது தான் எனக்கு நல்லதா தோணுது. சரி வாங்க போகலாம். ஓகே பாபா. டேய் கேசவா, மோகன். அடச்சி உட்காருங்கடா. டேய் மோகனா, கேசவா, அன்னைக்கு நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாதுடா. உங்க உயிர் என் கையிலடா. என்ன பண்ணுவ? உன்னை விட மாட்டேன் சாம்ராட். சந்தோஷ் பாபு ஐபிஎஸ் என்கிட்டயே தில்லாலங்கடியா? பரவாயில்ல, நம்ம கோதண்டபாணி, சக்கரபாணி, மதன் கோபி இவங்க எல்லாத்தையும் ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளவு லேஸ்ல என்ன நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்த கேகே ராக்க அரெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் எவனும் பிறக்கல. அரெஸ்ட் பண்ணாலும் என்ன ஜெயில தள்ளுறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. ராக்கு, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. மதன் கோபியையும் கோதண்டபாணியையும் சக்கரபாணியையும் எப்படி உதைச்சி இழுத்துட்டு போனனோ அதே மாதிரி இன்னைக்கு உன்னை இழுத்துட்டு போ. அதையும் பாத்துருவோம்.
என்ன ஐயனார் சார் இப்படி பண்ணிட்டீங்க? சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டீங்க. இது பெரிய அஃபென்ஸ் தெரியாதா? ஆத்திரத்துல உணர்ச்சி வசப்பட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்களே. ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. சொல்றது கேளுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. சந்தோஷ் பாபு, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. இன்னைக்குதான் என் மனசுக்கு சாந்தி கிடைச்சது. என் செல்ல பேத்தியே என் கண்ணு முன்னாலேயே கொண்ட கொலகார பாவிங்க இவனுங்க. இவங்களை கொன்னதுல நான் சந்தோஷமா இருக்கேன். ஐயனார் சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இனிமே நீங்க உங்க பேத்தி ஸ்வராஞ்சலி ஸ்தானத்துல இருக்கிற திரிவேணியை பார்த்து சந்தோஷப்படுங்க. அப்பதான் உங்க மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். என்ன சாம்ராட்? இப்பதான் என் ஆசை நிறைவேறுச்சு தலைவரே. இந்த சந்தோஷமான நேரத்துல நான் உடனே என் சிட்டு கழுத்துல என் பாக்கெட்ல இருக்கிற இந்த தாலி எடுத்து வேணான்னு சொன்னாலும் என்னதான் மறுத்தாலும் நான் கட்டியே தீர்வுன்னு கட்ட போறேன். சுமாரு எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பண்ண தின்னுக்கிறேன். சரி, வாங்க போலாம், வாங்க.